ஹிந்தி தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே வந்து இவ்வளோ பெரிய ஏமாத்துறாங்க. இதுக்கப்புறம் அங்கே போய் இன்னும் எவ்வளோ பெரிய ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஊர் மெட்ரோ ட்ரெயின் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, சோப்பிட போகிற மாதிரி. ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் தான் எங்கே இருக்குது அந்த கரோல் மார்க்கெட் எங்கேன்னு தெரியல. ஸோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் கைஸ். ஸோ போய் வாங்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து. கைஸ் டுக்டுக்கில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து நல்லா ஒரு நாள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சொட்டர் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டோம். ஸோ அவர் வந்து போட்டு போய் விட்டுருவார் கைஸ். நம்மள உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை காட்டிடலாங்க டுக்டுக் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு, ஆட்டோ மாதிரி தான் கைஸ் இருக்குது இதுவும். டுக்டுக் கடையிலேருந்து இறங்கிட்டோம். அங்கே வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டோம் ஸ்வெட்டர் கடை எங்கே இறக்கிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டார், இதுதான் ஸ்வெட்டர் கடைன்ட்டு. பட் ஆனால் அங்கே வந்து கடைகள் இல்லை கைஸ் அவ்வளோ. ஒரு 2 கடை தான் இருந்தது, மற்ற கடையெல்லாம் இல்லை, மூடி இருக்க மாதிரி இருந்தது. சரி அங்கேருந்து நம்ம வந்து நடந்து இப்போ வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போய்ட்டு கைஸ் ஸ்வெட்டர் ஷாப்புக்கு. ஸ்வெட்டர் தேவைப்படும் நம்ம போகிற இடத்துக்கு. ஸோ இந்த இதுவில் பார்த்தது இதோடு பயங்கர குளிராக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக வந்து ஸ்வெட்டர் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு கண்டுபிடிச்சி ஸ்வெட்டர் ஷாப் கண்டுபிடிச்சோன்னா நான் சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. கைஸ் அந்த மார்க்கெட் ஃபீல் இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். இங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருந்தது, வெல்கம் டு கெஃபேர் ஏதோ மார்க்கெட்டுன்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ எப்படின்னா ஒருத்தர் வந்து நாங்கள் நின்றுருந்தோம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இருங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுருந்தோமா, அந்த டைமில் வந்து அவர்ல அந்த ஏர்பட்ஸ் டூப்ளிகேட் இருக்குல்ல கைஸ், அது வந்து 2000 rupees இருந்தாங்க கொடுக்குறாரு. பையா எடுத்துக்கோ பையா 2000 rupees. ஸோ ஐயோ 2000 rupeesலாம் வேணாம், 2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக 1000 rupeesக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா அதெல்லாம் வேணான்ட்டு எங்கள் ஊர் சென்னையிலேயே வந்து 350 தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. 350 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்வெட்டர் எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டு அந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பாட்டு நடந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். ஸோ எந்த இடத்துல வந்து எங்கள் ஸ்வெட்டர் இருக்குன்னு எதுவும் தெரியல. இந்த மாதிரி தான் கைஸ் வந்துடுறாங்க. வந்து அதை ஒரு பொருள் பார்த்தீங்களா, இந்த பிளாக் மாட்டிட்டு அவர் வந்து வர்றாரு. அது டூப்ளிகேட் அந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அதை எடுத்து காட்டுறாரு. வேணுமான்னு கேட்குறாரு, வேணான்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். இப்போ தான் அந்த ஃபீல் வருது, மார்க்கெட் ஃபீலு. ஸோ தேடிட்டு இருக்கோம் கைஸ் இந்த ஸ்வெட்டர் எங்கே இருக்குட்டு. ஸோ அதை பார்த்து இதுக்கப்புறம் சில பொருட்கள்லாம் வாங்க விடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க போகுது. கைஸ் அங்கே போகிறார்ல கைஸ், அந்த ப்ளூ கலர் பேக்கு அதோ அங்கே அவர் போகிறாரு கைஸ். அவர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அங்கே ஒரு பையன் சொன்னார் கைஸ் ஏர்பாட்ஸ் வந்து 2000 சொன்னார். அதே மாதிரி இப்போ இவரும் வந்து என்கிட்ட வந்து ஏர்பாட்ஸு இந்த மாதிரி 2000 அப்படின்னு சொன்னார். 2500 இவர் வந்து 2500 சொன்னார். ஐயா சென்னையில் வந்து 350க்கு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே வந்துடும். அப்புறம் வந்து 500 அப்படின்னு சொன்னார். 500 இல்லை, அதுக்கு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் 450 சொன்னார். 450 சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஏர்பாட்ஸ் எடுத்து காட்டுறாரு. ஓப்பன் டு பீஸ் கொடுக்குறாரு கைஸ். ஓப்பன் டு பீஸ் அப்புறம் எனக்கு சீல்டு பீஸ் கொடுங்கன்னா சீல்டு பீஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், பேட்ரி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அதை எப்படி அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எனக்கு சீல்டு பீஸ் தான் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் திருப்பி போயிட்டு சீல்டு பீஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காரு கைஸ். ஹிந்தி இப்போ வந்து அவங்க என்ன பொண்ணு நினச்சி பேசுகிறாங்களா என்ன நினச்சி பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த பையன் வந்து 2 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பையன் வர்றாரு, விரும்பாடி போகிறாரு இருக்காங்க. அவர் வந்து அந்த பக்கம் போகிறாரு, நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் சீல்டு பீஸ் கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போங்க. கூப்பிட்றாரு அவர் எங்கேயோ நம்மளை. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இந்த ஜர்க்கின்னு ஸ்வெட்ரு அது வந்து தேடுறோம்
எந்த இடத்துல வாங்குறதுன்னு தெரியல கைஸ். ஸோ கரெக்டாக வந்து ஹோல்சேல் கடையாக பார்த்து வாங்கலான்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆனால் வந்து தெரியல. ஆனால் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஜர்க்கின் ஸ்வெட்டரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு அவர் பின்னாடி அந்த இது வாங்குற மாதிரி ஒரு பின்னாடி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு கீழே. ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஸோ இங்கே வேறு கைஸ் இந்த பிளாக் கலர் பேக் இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம்னா ஸ்வெட்ரு, க்ளவுஸு, அப்புறம் வந்து தெர்மல்லு, ஸோ இதெல்லாம் தான் கைஸ் ஷாப்பிங் பண்ணோம். அது வந்து நான் ரூமில் போயிட்டு வேணால் காட்டுறேன் நான். இப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் கைஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட்டு தான் கைஸ், எல்லாமே ஃபஸ்ட் காப்பி தான். கண்ணாடிலாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த 100 ரூபாய் கண்ணாடி சொல்லுவாங்களா, அந்த 100 ரூபாய் கண்ணாடியே நல்லா தான் கைஸ் இருக்குது. நாங்கள் பார்த்தோம், வந்து காட்டுவாங்களே நாங்கள் காட்டுறாங்க, அதுவே வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எந்த இடத்துல வாங்குறது நாங்கள் தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருந்தோமா. அப்புறம் வந்து மாலிங்களா பாய் எல்லாம் அதான் இப்போ பார்த்தீங்களா கைஸ், அந்த மாதிரி தான் வந்து இங்கே வாங்குங்க, இங்கே வாங்குங்கன்ட்டு அவங்கவுங்க ஒரு கடையை வச்சுருக்காங்க. அந்தந்த கடைக்கு அவங்கவுங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கே அந்த ஸ்வெட்டரு, க்ளவுஸ் அதெல்லாம் வாங்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து முடிச்சுருந்தோமா. இப்போ இந்த ஸ்டார்டிங் போனோம், அதுக்கப்புறம் அந்த எண்டுக்கு போனோம். அது எங்கே இருக்குன்னு எங்கே வாங்குறதுன்னு தெரியல. அதனால திருப்பி இந்த ஸ்டார்டிங்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்த இந்த ஸ்வெட்டர், க்ளவுஸ் அப்படின்னு சொன்னார் வேணுமான்ட்டு. சரி ஓகே நம்ம தான் தேடி முடிச்சுட்டு இருக்கோமேட்டு அவர்கிட்ட போயிடலாமேட்டு அவர் கூப்பிட்றாருன்ட்டு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட போனோம். அவர் ஒரு கடை சொன்னார், கீழே போனோம் கைஸ். ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டோம். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் தான் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம கேட்டால் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறாங்க கைஸ். ரொம்பலாம் கம்மி பண்ணல. அந்த நம்ம வந்து அந்த ஹெட்ஃபோன் சொன்னோம்ல, அந்த அளவுக்கு கம்மி பண்ணல, ஓரளவுக்கு கம்மி பண்ணாங்க. சரி ஓகே ரீசனபிளாக தான் இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் கைஸ். அதான் கைஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஏர்பாட்ஸ் சொன்னல கைஸ், ஏர்பாட்ஸ் நம்ம வாங்கியாச்சு கைஸ். ஸோ ஏர்பாட்ஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கினோம்னா 450க்கு சொன்னாங்க கைஸ். 450க்கு நம்ம வாங்கிட்டோம் கைஸ். ஸோ அதுதான் காதில் மதிக்கிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கைஸ் அண்ணா. ஸோ இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து எந்த இடம் வந்து நான் சொல்கிறேன், மேப் பார்த்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து மெட்ரோக்கு நம்ம வந்து திருப்பி போகிறோம் கைஸ். அந்த மெட்ரோக்கு நம்ம போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதை நீங்கள் அடுத்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே பை பாய். ஸோ கைஸ் நான் வந்து மெட்ரோக்கு போகிற வழியில் அம்மா வந்து வீடியோ கால் வந்திருக்காங்க. வேறுங்க காட்டுறேன் வேறு கைஸ். அம்மா வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு நான் வீடியோ கால் பண்ணி எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த முதுகு வலிக்குது கைஸ், சரியான முதுகு வலிக்குது கைஸ். ட்ரெயினில் உட்காந்துட்டு வரும்போது செம்ம முதுகு வலிக்குது. அதனால் இந்த பேக் அப்பப்போ நான் வந்து குடிச்சு ஏந்துக்கிற மாதிரி ஆகுது கைஸ். செம்மையாக முதுகு வலிக்கு இருக்குது கைஸ். இது இந்த என்ன भैया क्या भैया पहली बार देखे कितने सब्सक्राइबर है. हिंदी नहीं भैया, हिंदी नहीं. எது கூப்பிட்டாங்க என்ன ஏதுன்னே தெரியல. அவார்டு போயிட்டு வந்துட்டேன். அதான் முதுகு வலிக்குது கேஸ் பயங்கரமா. அந்த முதுகு வலியிலே நடந்து இப்போ நம்ம மெட்ரோவுக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். ரொம்ப தூரமாக நடக்கிறோம். ரொம்ப இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் கைஸ். ஸோ நல்லா இருக்கு கைஸ். நல்லா ஓரளவுக்கு இருங்க. நான் எத்தனை பாட்டு போட்டிருக்காங்க தாண்டி நான் பேசுகிறேன். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், புளி மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் போட்டு போனோன்னா நாய் குலைக்கும்ல. வேறு கைஸ் புளி மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கலரில் இருக்குது. 200 இது. ஸோ நல்லா இருக்கு கைஸ். இப்போ வந்து அந்த ஆனால் உள்ள வந்து பார்த்தோன்னே வேற லெவலில் இருக்குது. இப்படி நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து நடுவில் சென்டரில் பறக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த இடம். இது என்னது கைஸ், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இது